ஃபீட்பேக், இன்னொன்று தேங்க்ஸ் கிவிங். பிரகாஷ் பிரதர் சொன்னார், எல்லாம் மாஸ்டர்னு சொல்லியே சமாளிக்கிற கூட்டம் அப்படின்னு. அவ்வளோ சீக்கிரத்தில் தெரிஞ்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி அந்த தேங்க்ஸ் கிவிங்கை அப்படியே தலைவர்கிட்ட தள்ளி விட்டுலான்னு. ஸோ அந்த ஃபீலோடு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க ஆன் பிகாஃப் ஆஃப் மதுரை சென்டர். ஸோ அந்த அவரோட பிளெஸிங்ஸ், அந்த தேங்க்ஸ் கிவிங், அந்த ஃபீல்லையே நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் எவ்வளோ மெனக்கெடுத்து இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்ததுனால இது எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குதுன்னு எங்களால் ஃபீல் பண்ண முடியும். எங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு தெரியும், அண்டு எங்களோட வாலண்டியர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் தேங்க் பண்ணுறது. அண்ட் ஃபீட்பேக்னு வரும்பொழுது ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக இருந்தேன். எப்படியும் பிரகாசனோட செமினார் போகிறப்போ ஐயோ இதனால் வரை இதை தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கமே, ஐயோ இதனால் வரை இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறமேன்னு ஒரு கில்டினஸ் ஃபார்ம் ஆகும்டா. அதனால் உஷாராரு, அவர் என்ன சொன்னாலும் பாயிண்ட் டி டச் பண்ணாத அளவுக்கு உஷாராரு அப்படின்னு. அவர் எவ்வளோ பால் போட்டாலும் நம்ம அந்த டிராவிட் மாதிரி சமாளிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரெண்டு விஷயத்தில் அது கொஞ்சம் டைரெக்டாக எனக்கான மெசேஜாக பட்டது. ஒன்று, மாஸ்டர் சொன்னது நம்ம கொடுக்குற சிட்டிங் எல்லாமே மெயின்டெனன்ஸ் சிட்டிங் அப்படின்னு. அது எனக்கு ஜெர்க்காச்சு. ஆமாம், நிஜம்தான், அது ஒரு மராத்தான் சிட்டிங் மாதிரி இருக்குது. எதை நோக்கி ஓடிட்டுருக்குறோம், அவர் எந்த பொறுப்பை நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு, ஆனால் நம்ம எதையுமே ரீட் பண்ணாமல் ஓகே இன்றைக்கி சிட்டிங் கொடுத்துட்டோம், தேட்ஸ் ஆல், அடுத்த வாரம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறோமோ அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்தது, அந்த கண்டிஷனை நமக்குள்ளே டெவலப் பண்ணாமல் அபியாசிக்குள்ளே அதை க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போது ஆன்மீகத்தில் சொன்ன மாதிரி நம்ம நிறைய இது ஒருத்தரை நோக்கி காமிக்கிறப்ப அதை விட 3 மடங்கு வேலை செய்ய வேண்டிய இடம் இந்த பக்கம் இருக்குன்னு இந்த சிம்பிள் காமிக்குதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவும் இது ரெண்டுமே எனக்கு மேஜராக இருந்தது. அண்ட் ஃபைனலாக ஒரு டேக்அவே இந்த ஹோல் டேல எனக்கு கிடைச்ச ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, என்னோட ப்ரெசெப்டர் எனக்காக இன்வெஸ்ட் பண்ண அந்த எனர்ஜி, அவங்க எனக்காக எடுத்துக்கிட்ட கேர், அதை நான் என்கிட்ட வர அபியாசிஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேனா, இந்த ஒரு கேள்வி இருந்தது. இன்னைக்கு இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னோட ப்ரெசெப்டர்ஸு நம்மளை ஃபைன் டியூன் பண்ணி இது பண்ணது தான். ஸோ அதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டேக்அவே இருந்தது. ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் கொஞ்சமானாலும் கண்டிப்பாக வந்துடுவோம் அதை ஃபாலோ பண்ணி. தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கும். நீங்கள் இவ்வளோ மெனக்கட்டு ஒரு மராத்தான் இது எல்லா ஜோனுக்கும் போயிட்டு நமக்கு ஒரு வாரம் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாலே ஒரு வாரம் ஆகுது. பட் இது ஒரு சீனியர் யங்ஸ்டராக இருந்தாலும் கூட ஓடிட்டே இருக்கிறீங்க, அது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாருக்கும் டிஃபனும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் நாளைக்கு மதுரை சென்டருடைய டைமண்ட் ஜூப்ளி இயரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிரகாஷ் பிரதர் ஸ்டார்ட் ஒரு வருஷம் நாங்கள் வைர விழாவை கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ரொம்ப பழைய அபியாசிகளை கான்டாக்ட் பண்ணோம். இந்த சென்டர் ஆரம்பித்த காலத்தில் இருந்தவங்க நிறைய பேர் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் தான் இருக்கிறாங்க. சிலர் பாபுஜி வந்த காலத்தில் இருக்கிறவங்க. அப்படி ஒரு அபியாசியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 94 இயர்ஸ் ஓல்டு அந்த பெரியவங்க. நான் இமீடியட்டாக ஃப்ளைட் பிடிச்சாது வந்துடுறேன் அப்படின்னு அவங்க டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை, ரொம்ப சிரமப்படுத்த வேண்டாம் பெரியவங்களை, எங்களுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சா நல்லாயிருக்கும். அவர் சுவாமி சிவானந்தாவோட ஒரு 20 இயர்ஸ் சன்னியாசியாக இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் சகஜ்மார்க்கு பாபுஜியோட இருந்து பாபுஜியை மதுரையில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து இறங்குறப்போ அவரை ரிசீவ் பண்ணது, இது எல்லாம் அவர் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ கால்லையும் வந்தார். இந்த மாதிரி ஒரு நிறைய பேரை நம்ம ரீகால் பண்ணோம். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய மதுரைக்கு டைமண்ட் ஜூப்ளி இயர், இந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் சார்பாகவும் உங்களை இன்வைட் பண்ணுறோம், நீங்கள் வந்தால் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க பிறந்து வளர்ந்த இடம் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சொந்த ஊர் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிட்டிங் இங்கே எடுத்திருப்பாங்க, இல்லை பிகினிங்கில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த மதுரைக்கும் எங்களுக்குமான உறவு என்னென்னு ஒவ்வொருத்தரும் ஒரு 10 நிமிடங்கள், அவங்களுக்கு எனக்கு எந்த டைரக்ட் இதுவும் இல்லை,
நான் ஃபோன் பண்ணி இது மதுரை அபியாசி பேசுகிறேன், இந்த பர்பஸ்க்காக உங்களை கூப்பிட்ருக்கேன், உங்களை இன்வைட் பண்ணணும் எங்களோட சகோதர சகோதரி சார்பாக அப்படின்னு சொல்லும்போது அந்த 10 நிமிஷம் அவங்க மெல்ட் ஆகி அந்த கனெக்ட் ஆனது வந்து கண்கூட தெரிஞ்சது. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்றப்போ பரஸ்பரம் ஒரு உற்சாகம் தூத்திக்குள்ள அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் அண்டு இன்னைக்கு காலையில் அதை கொஞ்சம் அட்வான்ஸாக போட்டோம், நாளைக்கு போட வேண்டிய வீடியோவை உங்களுக்கு ரீகால் பண்ணுங்கிறதுனால. ஸோ மாஸ்டருக்கும் சாருஜிக்கும் மதுரைக்குமான கனெக்ஷன், அவருக்கு இங்கே தான் திருமணம் நடந்தது, கிருஷ்ணா பிரதர் பிறந்தது மதுரையில் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு ஷேரிங் மாதிரி பண்ணிக்கோம். அந்த பழைய சீனியர் அபிஎஸ்சிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்கள தேங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த தருணத்தில் இங்கே இருக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம டின்னர் ரெடியாக இருக்குது. ஹேவ் எ சேஃப் ஜர்னி.